சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தை, உன்னிடம் ஒரு செய்தி கூற வந்தேன். உன்னை ஒரு கேள்வி கேட்க வந்தேன். அப்பா பேசுவதை இறுதி வரை கேள். பொறுமையாக இறுதி வரை கேட்டால்தான் நான் என்ன பேசுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். இன்று உன் துணை உன்னை பற்றி என்னிடம் சொன்ன விஷயம் உன்மேல் எனக்கு கோபம் வந்தது. ஒவ்வொரு நாளும் இப்படி இரு அப்படி இரு என்று உனக்கு உபதேசங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் உன் சாயப்பாவின் வார்த்தையை நீ கேட்ட பின்பு ஏன் மறந்தாய்? உனக்காக நான் சொன்ன வார்த்தைகளை நீ மறப்பதில்லை. அதன்படி நடந்தால்தான் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் சொன்னேன் அல்லவா? இன்று உன் துணை மன வருத்தத்துடன் என்னுடன் சொல்லும் வார்த்தையை கேட்கும் பொழுது உன் சாயப்பாவிற்கு கஷ்டமாக இருந்தது. குடும்பம் என்றால் 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஒவ்வொருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் பாசத்தை கொடுத்து அனுசரித்து சென்றால்தான் வாழ்க்கை நிம்மதியாக அமையும் என்று உன்னிடம் உன் சாயப்பா சொன்னேன் அல்லவா? அதை ஏன் நீ கேட்கவில்லை? யாராலும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. இந்த நேரம் மன நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் அடுத்த நொடியே ஏதாவது வேறு சிந்தனையில் குழப்பமாக இருக்கத்தான் செய்வார்கள் குழந்தையே. இதை ஏன் நீ புரிந்து கொள்ளவில்லை? ஒரு நேரம் உன் சாயப்பா என்னிடம் நீ பொறுமையாகவும் சந்தோஷமாகவும் பேசினால் மறு நிமிடம் நீ என்னை திட்டுவது இல்லையா? அதற்காக உன் சாயப்பா நான் உன்னிடம் கோபித்துக் கொள்கின்றேனா என்ன? இப்படித்தான் ஒருவரின் மனமும் உன் துணை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய்? பல குழப்பங்களாலும் பல பிரச்சனைகளாலும் ஒரு நேரம் உன்னிடம் கோபமாக பேசிவிட்டால் உடனே உன் துணையை நீ வெறுத்து விடுவாயா? இது தவறு இல்லையா? அப்பா சொல்வது உனக்கு புரிகிறதா? குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனால் மட்டுமே அந்த பாசம் நிலைத்திருக்கும். இல்லை என்றால் வெறுப்புத்தான் மிஞ்சும். எந்த நேரத்திலும் சிரித்த முகத்துடன் யாராலும் இருக்க முடியாது என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். பின்பு உன் துணையை ஏன் நீ குறை சொல்கிறாய்? அந்த குறை சொல்வதை நிறுத்திவிட்டு இருக்கும் நினைவுகளை பற்றி நினைத்து அன்பாக பழகினாலே வாழ்க்கையில் பிரிவு என்பதே வராது அல்லவா? இதை புரிந்து கொள் குழந்தையே. நீ என் குழந்தையாக இருந்துவிட்டு பொறுமையாக இருந்தால் நான் என்ன செய்வது? உன்னை பற்றி உன் துணை வேதனையுடன் என்னுடன் சொல்லும் பொழுது மிகவும் வருத்தமாக இருந்தது. அதே சமயத்தில் என் குழந்தையாகிய உன்னை நினைத்தால் எனக்கு கோபம் வருகிறது. சண்டை வந்தால் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் 3வது நபர் உன் வாழ்க்கையில் இணையாமல் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக பாதுகாக்க முடியும். என் குழந்தையே, சிறு பிள்ளை போல் இருக்காமல் உன் வாழ்க்கையை பத்திரப்படுத்த பழகு. அப்பாவின் வார்த்தையை படி. அதன்படி நடந்து உன் வாழ்க்கையை பாதுகாக்க பழகு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.